Hello guys, இந்த tutorial நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா while loop and do while loop. So இது ரெண்டு என்னன்னு பார்க்கலாம். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்க்கலாம். So இது ரெண்டுக்கும் for loopக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். For loop வந்து தெரியாதவங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுருக்கோம். So அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் லூப்ங்கிற ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் என்ன அப்படின்னா 3 இது இருக்கும். ஒன்று வந்து இனிஷியலைசேஷன் இருக்கும், ரெண்டாவது வந்து கண்டிஷன் இருக்கும், தேர்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஆக்சுவலாக அது வந்து இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ அது வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் மட்டும் இல்லைங்க, என்னன்னாலும் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதுதான் இனிஷியலைசேஷன். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து கண்டிஷன் இல்லையா. ஸோ இனிஷியலைசேஷனில் வந்து ஒன்று தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் வந்து நான் இப்படியும் போட்டுக்கலாம். ஸோ இது மாதிரி எத்தனை நாள் போட்டுக்கலாம் இனிஷியலைசேஷனை. அதே மாதிரி இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா I++ இல்லை I-— அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. இப்போ I = I-2 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் -+ அந்த மாதிரி கிடையாதுங்க, நான் இன்ட்டு கூட போட்டுக்கலாம். புரியுதா? ஸோ அது வந்து என்னென்ன அப்படின்னா ஒரு கூட என்ன கேல்குலேஷனாலும் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆனால் அது வந்து எப்போவுமே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க, ப்ளஸ் மட்டும் தான் பண்ண முடியும் இல்லை மைனஸ் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நம்ம இதில் என்னன்னாலும் பண்ணிக்கலாங்க. ஓகேவா? ஸோ இதில் இந்த 3மே இருக்கணுமா, 3 இருந்தால் தான் ஃபார் லூப் ஒர்க் ஆகணும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ பாருங்கள் இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு. இது வந்து ஆப்ஷனல் தான் ஆக்சுவலாக. ஓகே, இதில் ஏன் எரர் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் இன்ஃபைனைட் லூப், இந்த இது வந்து டபுள் செமிகோலன் போட்டோம் அப்படின்னா அது வந்து இன்ஃபைனைட், அதாவது இந்த லூப்புக்கு எண்டே கிடையாது. ஸோ அது வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எண்டே கிடையாது, இந்த ஃபார் லூப் வந்து எண்டே கிடையாது. இந்த ப்ரோக்ராமில் இந்த ஃபார் லூப் மட்டும் தான் ஒர்க் ஆக போகுது. அப்புறம் எதுக்கு எங்கெல்லாம் கோடிங் எழுதிருக்கீங்க, நாங்களாம் யூஸே ஆக மாட்டோமே, இது எண்டானதான் அடுத்த லைன் வந்து இது ஒயில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எங்களுக்கு ஒரு வேலை இல்லையே. அதை இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா, அன்ரீச்சபிள் ஸ்டேட்மெண்ட் சொல்லி சொல்லுது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் ரீச்சே ஆக மாட்டோம், இதிலே தான் சுற்றிக்கிட்டே இருக்க போது நாங்கள் இதுக்கு. அப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டு வேறு கொடுத்து எழுதுனாலும் இது வந்து வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறத அது சொல்லுது. ஸோ இதை வந்து எடுத்தால் ஓகே, நவ் இட்ஸ் பெர்ஃபெக்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் லூப். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபார் லூப் வந்து இன்ஃபைனைட் லூப்பில் போகணும். இது வந்து எதுக்கு போடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் கிளையண்ட் சேட் அப்ளிகேஷன் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து இன்ஃபைனைட் லூப் தான் பண்ணுவாங்க, அது எண்ட் ஆகிற வரைக்கும். ஸோ இது வந்து போக போக உங்களுக்கு புரியும். இப்போ ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்காதீங்க. ஸோ அதை நம்ம ஃபார் லூப்பை விட்டுருவோம். ஸோ ஃபார் லூப் பற்றி டீட்டெயிலாக வேறு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஓகே, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயில் லூப்புக்கும் டூ ஒயில் லூப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயில் லூப்பில் வந்து கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் உள்ளே வரும். ஒயில் பொறுத்த வரைக்கும் இந்த இருக்குது கண்டிஷன், அதே மாதிரி டூ ஒயிலில் இந்த இருக்குது கண்டிஷன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துக்கோங்களேன், இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 1. ஸோ நம்பர் வந்து 1க்கு ஈக்குவலாக இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உள்ளே போகும். அதாவது என்ன அப்படின்னா 1 தவிர என்ன இருந்தாலும், அதாவது நம்பரோட வேல்யூ வந்து 1 தவிர என்ன இருந்தாலும் உள்ளே போகும். இங்கே நம்பரோட வேல்யூ கரெக்டாக 1 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்பர் நாட் ஈக்குவல் டு 1 அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குள்ளே போகவே போவாங்க, ஏன்னா நம்பரோட வேல்யூ 1 தான். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன், நம்பர் வென் நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 1, அதுதான் இதோட அர்த்தம். அப்போனா தான் இந்த ஒயில் லூப்புக்குள்ள எல்லாமே ரன் ஆகும். இதில் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1 தான். ஸோ கண்டிப்பாக வந்து ஃபால்ஸ் உள்ளே போகாது. இதே இது டூ ஒயிலில் பாருங்களேன், டூ வைல் த கண்டிஷன். இதை வந்து என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கண்டிஷன் செக் பண்ணாமல் முதல்ல வந்து டூ, நீ என்ன தான் கண்டிஷன் கொடுத்துக்கோ, ஃபர்ஸ்ட்டு இதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அது மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். என்ன கண்டிஷன் கொடுத்தாலும் இதில் வந்து நான் தப்பான கண்டிஷன் இல்லை ரைட்டான கண்டிஷன் எது கொடுத்தாலும் டூ ஒயில் லூப்பில் உள்ள ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒரு தடவை ரன் ஆயிரும், கண்டிப்பாக ஒரு தடவை ரன் ஆயிருங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் பார்க்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இதே கண்டிஷன், அதாவது நம்பர் இஸ் நாட் ஈக்குவல் டு 1 தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஓகே, நாட் ஈக்குவல் டு 1 தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், என்ன ரன் ஆகுது, என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இன்சைட் டூ ஒயில் லூப் மட்டும்தான் வந்திருக்கு, இன்சைட் ஒயில் லூப் வரவே இல்லைங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள கண்டிஷன் தப்பாக இருந்தாலுமே ஒரு தடவை உள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆயிடுது. ஸோ இதில் வந்து கண்டிஷன் முதல்ல பார்க்குது, கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் முதல் தடவை கூடனாலும் உள்ளே எடுத்து போகுது. ஸோ இவ்வளோ நாங்கள் ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்குள்ள வித்தியாசம். ஸோ ஃபார் லூப்புக்கும் இந்த ஒயில் டூ ஒயில் எல்லாத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒயில் அண்ட் டூ ஒயில் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.